Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 800 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல விடிஞ்சது இல்ல. இங்க பிக் மாமோட கோட்டையில ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஐ மீன் அவளை சுத்தி இருக்குதுங்க எல்லாம் விடிஞ்சிருத்தூன்னு ஜாலியா ஆடி பாடுதுங்க. எரும மாடு உட்கார்ந்துகிட்டே தூங்குவா போல. சரி, இன்னைக்கு என்னென்ன அவளுக்கு பிளான்ஸ் இருக்குன்னு கேட்டா, வின்ஸ்மோக் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க மீட் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாம என்கேஜ்மெண்ட் செரிமோனியும் இன்னைக்கு தான் இருக்குது. அவளுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. தூங்கி எந்திரிச்சு கண்ணை கூட இன்னும் திறக்கல. ஆனா வெட்டிங் கேக் ரெடி ஆயிருச்சான்னு தான் கேட்பான். நானும் எவ்வளவோ ஃபுடிஸ ஊர்லயும் பார்த்திருக்கேன், யூடியூப்லயும் பார்த்திருக்கேன். ஆனா இவ்வளவு கொடூரமா யாரையும் பார்க்கலப்பா. நீங்க ஃபுடிஸா இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பாக்குறவங்க எத்தனை பேர் சாப்பாட்டு பிரியர்களா இருக்கிறீங்கன்னு. கேக்கு நாளைக்கு தான் ரெடி ஆகுன்னு செம காண்டாகுது. ஐயோ, ஒரு நைட்டு தான் போயிருக்கான்னு. சரின்ட்டு நம்ம பயலில பத்தி தான் விசாரிப்பான். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஏன்னா அவங்க சஞ்சியை மீட் பண்ற இந்த சான்ஸை விட்டுட்டாங்கன்னா அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன வந்துட்டாங்களாங்கிற மாதிரி கேப்பான். அவளோட கேப், என்ன ஆத்தா நீங்க இப்படி காமெடி பண்றீங்க? கிராக்கரை அனுப்பி விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் நீங்க கேள்வி கேட்கலாமா? அவனோட வேலையே 4 பேர் மண்டைய கிராக் பண்றதானே. சஞ்சய் மட்டும் இந்த கேசுவல்குள்ள என்டர் ஆயிட்டான்னா அதுக்கப்புறம் அவனை யாராலையும் வந்து பார்க்கவும் முடியாது, இவனாலையும் வெளியே போக முடியாது. அதுக்கு நீங்க மனசு வைக்கணுமே. ஏன்னா இதுக்கப்புறம் டீ பார்ட்டி, வெட்டிங் எல்லாமே இந்த கேசுவல்ல தான் நடக்க போகுது. அத்தனை பேரும் இங்க தான் இருக்க போறாங்க. அதனால ஸ்டார் ஹேட்டோட கூட்டத்தால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவளுக்கே சேட் ஆயிரும். குறைக்கும் நாய் கடிக்காதுன்னு அவங்களும் நிரூபிச்சிட்டாங்களா? மத்தவங்களும் இதே மாதிரி தான் வந்து வாய் ஓவரா பேசிட்டு நல்லா வாங்கி கட்டிட்டு போவானுங்க. அட்லீஸ்ட் இவங்களாச்சும் பூந்து வந்து சண்டையை போடுவாங்க, ஏதாச்சும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு நினைச்சா. ஆனா இனி ஏமாத்திட்டாங்கன்னு பிக் மாமுக்கே சோகம். அப்படியே அங்க கட் பண்ணி ஜெர்மா 66ஓட கோட்டையை காட்டுறாங்க. சொல்ல போனா இந்த இடம் தான் மொத்த ஜெர்மா கிங்டமுமே. அங்க எல்லாம் இப்ப இச்சிச்சிக்கும் நிஜிக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் யோஞ்சிக்கெல்லாம் எப்பண்டா அவனுக்கு வந்து சஞ்சயை மீட் பண்ணுவானுங்கன்னு ஆர்வம். ஏன்னா அவனுக்கு தானே சின்ன வயசுல அவனை போட்டு போலாந்து கட்டினது. சோ இப்படி மொத்த கிங்டமுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பயங்கர ஆறாவாரத்தோட அவனுக்கு வருவானுங்க. சஞ்சய்க்கு அவனுக்கு வரத பார்த்தவனே அப்படியே நடுங்குது. இருந்தாலுமே சம கட்டுப்புலயும் இருக்கான். அவனுக்கு அப்படியே சொப்புன்னு பயங்கரமான ஒரு என்ட்ரி. இந்த அர்க்கானே ரெட் கலர்ல வின்ஸ்மோக் இச்சின்னு வச்சா இச்சிகாடா ஆயிருமோன்னு பயந்துதான் இச்சின்னு வச்சுட்டாங்க போல. அடுத்தது இந்த அர்க்கானே எலக்ட்ரிக் ப்ளூ, இவன் தான் நிச்சி. அந்த ரெட் தான் ஃபர்ஸ்ட், இவன் செகண்ட். அவனுங்களை பார்த்த உடனே சுத்தி இருக்க ஆளுகள்லாம் தத்தம் காதை கிழிக்கிற அளவுக்கு கத்துவானுங்க. அது மட்டும் இல்லாம அவனுங்களை பாராட்டி தள்ளுவானுங்க. ஏன்னா இப்ப இவனுக்கு ஒரு வார் ஒண்ணு முடிச்சுட்டு வந்திருப்பானுங்க, பிராக் காலின்னு. அந்த வார் 2 குரூப்புக்கு நடுவுல பல ஆண்டு காலமா நிக்காம சண்டை போயிட்டு இருந்துச்சு. ஆனா அதையே இவனுக்கு போய் 3 மணி நேரத்துல முடிச்சுட்டு வந்திருக்கானுங்க. இவனுங்களை பார்க்கும் போதே சஞ்சய்க்கு உள்ள வெறியாவும் கடுப்பாவும் பயமாவும் எல்லாவும் உள்ள இருக்கும். நெஜி பார்த்துட்டு, ஆமா எங்க அவன், நம்ம வந்திருக்கோம், நம்மள வெல்கம் பண்ண கூட அவன் வரலையேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆயம் மூடிட்டு வாடா அப்படின்ட்டு நேரா போய் கிங்க மீட் பண்ணுவானுங்க. ஐ மீன் அவங்க அப்பனை. பரவாயில்ல, நல்லா ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லி பாராட்டுவாரா. அவனுங்களுக்கு இப்ப சஞ்சியை பார்க்கணும். அவன் எங்கன்னு தேடுவாங்க. அவங்க அக்கா கூட்டு வருவா. பரவாயில்ல, சின்ன வயசுல சஞ்சியை போட்டு அந்த அடி அடிச்சாலும் இப்ப அவனுக்காண்டி இவ்வளவு ஆர்வமா இருக்காங்களேன்னு பார்த்தா அவனை பார்த்துட்டு, ஏண்டா இன்னும் நீ உயிரோட இருக்கியான்னு கேட்பானுங்க. பாசம் கொப்பளிக்குது இல்ல. அப்ப நிஜி சஞ்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவான் என்கேஜ்மெண்ட்டுக்காக. ஆனா நம்ம பையன் எதுவும் பேச மாட்டான். இவனுக்கு 3 பேரும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவனுக்கு மட்டும் ஒன்னா இருந்துக்கிறானுங்க. சஞ்சய் வீக்குன்னு சொல்லிட்டு அவனை ஓவரா கிண்டல் பண்றது. ஏன் நம்ம சஞ்சய் கையில சேஃப்டி காட்டி மாட்டி விட்டுருந்தாங்களே, அதை கூட பார்த்துட்டு அவன் கிண்டல் பண்ணுவான். இது உனக்கு தாண்டா கரெக்ட் அப்படி இப்படின்னு சொல்லி அதை தூக்கி ஆட்டுவான். சஞ்சய் கடுப்பாயி கையை தட்டி விட்டுருவான், பாடா அப்படின்னு. உடனே அவனுக்கும் கடுப்பாவும் சஞ்சய்க்கும் கடுப்பாவும் 2 பேரும் சண்டை போற மாதிரி முறைச்சுக்குவானுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா கண்டிப்பா அடிச்சுக்குவானுங்க, அதுல எந்த டவுட்டும் இல்ல. உடனே அவங்க அப்பா என்ன பண்ணிடுவான், இந்த நாய்களை அடிச்சுக்க விட்டோம்னா நமக்கு தான் பஞ்சாயத்துன்னு. இவ்வளவு நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்களாடா பொன்னட பள்ளியில, ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடுங்கடா, அப்புறம் பாத்துக்கலாம் மத்த பஞ்சாயத்தெல்லாம் சொல்லி எல்லாரும் ரவுண்டு கட்டி உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. அவங்க அப்பா மட்டும் பாத்தீங்களா தனியா அங்க உட்கார்ந்து சாப்பிடுறான். டேர்ட்டி புலோ. அந்த டீம் இவனுங்க கடைசியா சண்டை போட்டு வந்த வார பத்தி பேசுவாரு. ஆக்சுவலா அவனுக்குள்ள நடந்த சண்டை இவ்வளவு நாளா நடந்ததுக்கு காரணமே டோ ஃபிளமிங்கோ வெப்பன்ஸ் சப்ளை பண்ணதுனால தான். அவனை காலி பண்ணதுல இருந்து யாருக்கும் வெப்பன்ஸ் ஒழுங்கா போகல. அதனால தான் ஜெர்மா 66க்கு காசை கொடுத்து அவங்கள ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு இருக்காங்க. அவனுங்க போன ஒரு 3-4 மணி நேரத்திலேயே சம்பவத்தை முடிச்சுட்டு வந்துட்டானுங்க. கூட்ஸ் எல்லாம் ஒழுங்கா சப்ளை ஆகலைன்னா இதான் நிலைமை. இந்த ரீசன்ஸ் எல்லாம் இச்சிச்சிக்கு சுத்தமா புரியல. அவனுக்கு பணத்தை வாங்கினமா, சம்பவத்தை செஞ்சமா, வந்தமான்னு இருக்கணும். யார் இவங்களுக்கு காசு நிறைய கொடுக்குறாங்களோ அவங்கள வின் பண்ண வச்சுட்டு வருவானுங்க. அவ்வளவுதான். யோஞ்சி பேசாம 2 சைடும் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டா நமக்கு காசு நிறைய கிடைக்கும்லங்கிற மாதிரி சொல்லுவான். இப்படி இவனுங்க கூறுகட்டத்தனமா பேசிட்டு இருக்கிறத சஞ்சி எல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு தின்னுட்டு இருப்பான். யோஞ்சி சொன்ன மாதிரி 2 பக்கமும் கொன்னாங்கன்னா அது பைரட்ஸ் மாதிரி ஆயிரும். இவங்க இன்னுமே இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்ல ஒரு மெம்பர் நேஷன் தான். அதாவது இப்படி ஒரு கண்ட்ரி இருக்குன்னு சொல்லி வேர்ல்டு கவர்மெண்ட் வந்து பதிவு பண்ணி வச்சிருக்காங்க.
இருக்கானுங்க. கூடிய சீக்கிரத்துல இந்த கிங்ஸ் எல்லாத்தையுமே ரிவரிக்கு கூப்பிட்டுருக்காங்கல்ல, அதே மாதிரி இவனையும் கூப்பிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதுல கடுப்பு என்னன்னா ஆரம்பத்துல இருந்தே இந்த டைம் வரைக்கும் இவங்களை கூப்பிடாம விட்டது. ஆனா எல்லாத்தையுமே ப்ரிப்பேர்டா இருக்க சொல்லுவான். ஏன்னா இப்ப இவங்களுக்கு கிடைக்க போற பவர் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட தாறுமாறான பவர். அதான் பிக் மாம் கூட சேர போறானே, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வெறிகொண்டு வெயிட்டிங்ல இருக்கான். இந்த மாதிரி அவனை சந்தோஷப்படுத்துற விஷயம் எல்லாம் ஏதோ 1-2 மட்டும்தான். ஆனா சஞ்சய் இங்க திரும்ப வருவான்னு கனவுல கூட எதிர்பார்க்கல. சஞ்சய் காணாம போன அன்னைக்கு இவனுங்க எல்லாம் ஷாக் ஆவானுன்னு பார்த்தா சர்ப்ரைஸ் ஆயிருக்கானுங்க. என்ன காணாம போயிட்டானா, ஓ மை காட்னு. அண்ட் உன்னை பத்தி நாங்க நிறைய பேசுவோம். அப்படி அவங்க பேசும்போது அதுல ஃபன்னியான விஷயம் என்னன்னா, எங்க எப்படி எந்த அளவுக்கு கொடூரமா தாறுமாறா இவன் செத்து கிடப்பான் அப்படிங்கிறது மட்டும்தான். இத பேசிட்டு இருக்கும் போதே யோஞ்சி எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பானா. சஞ்சய் பார்த்துட்டு, நாய இன்னும் உன் பிளேட்ல ஏகப்பட்ட சோறு இருக்குது, முதல்ல அதை தின்னுடா, அதுக்கப்புறம் இழிக்கலாம் விளக்கன்னப்பா. அவனுக்கு பயங்கரமா கடுப்பாகும். அப்ப நிஜி, எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம், ஆல்ரெடி நான் டன் கணக்கில் சாக்லேட்டை தின்னு 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 வயிறு நிறைஞ்சு போயிருக்குது, இல்ல இந்த சாசையும் சேர்த்து தின்னா கொமட்டிட்டு வந்துடும், அதனால வேண்டாம், இதை தூக்கி குப்பையில தான் போடணும்னுவான். இந்த விஷயத்த அவன் பேசலாம், எங்கேயாச்சும் தனியா ரூம்ல உட்காந்து பேசலாம். ஆனா சஞ்சய் முன்னாடி அவன் பேசலாமா? அவனுக்கு சாப்பாடை வேஸ்ட் பண்ண பிடிக்காது இல்ல. தோட்டப்ப கட்டிய பிச்சிருவன் ஒழுங்கா தின்னுமா அவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிரும். அந்த சாப்பாடை ரெடி பண்ண குக் பண்றவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த சாப்பாடோட வேல்யூ எல்லாம் உனக்கு தெரியுமாடா விளக்கண்ண, மூடிட்டு தின்னுடா முட்டாப்பைய பிரின்ஸுமானா. அதை அவனுக்கு செம்மையா கடுப்பேத்தி விட்டுரும். நிஜம் உடனே பச்சை பச்சையா திட்டுவான். வீக்கான சஞ்சய், நீ என்னை இன்சல்ட் பண்றதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்ல, நான் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு எனக்கு தெரியும், நீ மூடிண்டு இருன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்துக்குமே ஹெட் செஃப் ஒருத்தி இருப்பா கொசேட்டுன்னு, அவளை கூப்பிட்டு நிக்க வச்சு வண்டியா திட்டுவான். என்ன சமைச்சு வச்சிருக்க, கேவலமா இருக்குது, நீ பண்ண வேலையெல்லாம் என் தம்பி என்கிட்ட சண்டைக்கு வரான், அவளே ஆல்ரெடி பயந்தவ, இப்படி எல்லாம் சொன்ன உடனே என்னைய மன்னிச்சிருங்க சார், இனிமேட்டு இந்த தப்பு நடக்காதுன்னு பயந்து நடிகிட்டே சொல்லுவா. ஆனாலும் அவன் விராதா இல்ல, அப்படியே நில்லு, உனக்கெல்லாம் கரெக்டான பாடம் கத்து கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும்னு அங்க இருக்க சாப்பாடு தட்டை எடுத்து ஓங்கி மூஞ்சிலே வீசுவான். ஐயோ மூஞ்சில அடிக்க போகுதுன்ட்டு அப்படியே கண்ண மூடி நின்னுக்குவான். ஆனா தட்டு வந்து அடிக்கல. எல்லாத்துக்குமே ஷாக்கு. ஏன்னா அங்க இருக்கிறது யாரு, நம்ம சஞ்சயாச்சே. பொசுக்குன்னு வந்து அந்த தட்டை பிடிச்சிருப்பான். என்ன பிடிச்ச தட்டை டப்புன்னு திருப்பி இருந்தானா சாப்பாடு கீழே கொட்டி இருக்காது, ஆனா சாப்பாடு கொட்டிருச்சு. சஞ்சியோட 2 ரூல்ஸ் அவங்க அண்ணன் மீறிட்டான். ஒன்னு சாப்பாடை வேஸ்ட் பண்றது, அது சுத்தமா சஞ்சிக்கு பிடிக்காது, அதை பண்ணிட்டான். 2வது லேடிஸ் அட்டாக் பண்றது, அசிங்கமா பேசுறது, அதையும் அவன் பண்ணிட்டான். எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணோட மூஞ்ச டேமேஜ் பண்ண பாப்ப கொய்யால அப்படின்னு கொலை காண்டாவான். யோஞ்சி எல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆயிருவான், இவன் என்ன இப்படி இருக்கான்னு. மத்தவனுக்கு எல்லாத்துக்குமே அப்படியே அள்ளு விடும். சஞ்சய் மட்டும் அப்படியே கெத்தா போஸ்ட் கொடுத்துட்டு கொலை வெறியில கூடுவான். இதுக்கப்புறம் அவனுக்கு அண்ணனுங்க என்னென்ன பண்ணானுங்க, இவங்க பிக் மாமா மீட் பண்ணி அதுக்கப்புறம் என்னென்னலாம் பஞ்சாயத்து ஆச்சுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!